இந்த எல்னினோ எஃபெக்ட், எல்னினோ இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் எல்னினோ? எல்னினோ வந்து திஸ் opposite to the refluxing vital warm vanish. அதாவது ஒரு சைன், அதாவது இந்த மாதிரி நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில், ரெயின்ஃபால்ஸில் ஒரு டிராஃப்ட், அது மாதிரி வறட்சி மாதிரியான சூழல்கள் உருவாவதில், இதெல்லாம் கடந்த காலங்களில் பசிபிக் பெருங்கடலில் இருந்த அறிகுறிகள் அடிப்படையில் அதை ஒட்டி இருக்கிற நாடுகளில் என்ன மாதிரியான தாக்கத்தை அது ஏற்படுத்தும், உலகளாவிய வெப்பநிலையில் அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது, உலகளாவிய அளவில் ஏற்படக்கூடிய இந்த சூறாவளி மாதிரியான செயல்பாடுகள், வறட்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய காட்டு தீக்கள், அப்புறமா இந்த தொடர் விளைவுகளால் இப்போ தொடர்ந்து இப்போ வந்து ஒரு மான்சூன் இப்போ நமக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குது, சரி, தென்மேற்கு பருவமழை இருக்குது. அது வந்து இந்தியாவினுடைய பெரும்பகுதிகளுக்கு, இப்போ இங்கே அருணாச்சல் பிரதேசெல்லாம் நிறைய ஹெவி ரெயின்ஃபால் இருக்குது. இப்போ கேரளாவில் ரெயின்ஃபால் இருக்கும். இன்னும் தமிழ்நாட்டுக்கு அது வர வேண்டியது. தமிழகத்தினுடைய பல பகுதி அளவுக்கு வந்து அது அதிக மழையை கொடுக்கக்கூடிய மான்சூன் தான். கேரளாவுக்கும் அதிகமாக கொடுக்கக்கூடியது, அந்தமானுக்கு எல்லாம். இது வந்து மெயினாக இவங்க இந்த எல்னினோவை வந்து கண்டுபிடிக்கிறது, அல்லது எல்னினோவுடைய பேராமீட்டர்ஸை வந்து பசிபிக் ரீஜனில் இருக்கிற கடல்களில் இருந்து, இந்த பசிபிக் ஓசனோட இதில் பாருங்கள், அதாவது ரைசிங் ஓசன், அதாவது கடல் மட்டம் உயர்வது, ஹெவி ரெயின்ஃபால், இந்த க்ளவுட் பஸ்ட்டு, இந்த மேக பெருவெடிப்பினால் ஏற்படக்கூடிய வெள்ளங்கள், அதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. பசிபிக் ஓசனில் இருக்கிற பேராமீட்டர்ஸ், அந்த பேராமீட்டர்ஸ் இருக்கிற காலகட்டங்களில் உலகளாவிய அளவுக்கு என்ன மாதிரியான சீதோசன நிலை, காலநிலை ஏற்படுதுங்கிறது தான் எல்னினோ, சூப்பர் எல்னினோ. பல எல்னினோக்களை பல பெயர்களிட்டு அழைக்கிறாங்க. இந்த எல்னினோவால் என்ன பண்ணுறது, ஹெவி ரெயின்ஃபால் இருக்கலாம், வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். இது சவுத் அமெரிக்கா, இந்தியாவை காரணம் காட்டுறாங்க. ஆனால் பசிபிக் ரீஜனுக்கும் இந்தியன் ஓசன் ரீஜனுக்கும் உள்ளது நான் காமிக்கிறேன். அப்புறமா பெரும் வறட்சி நிலவலாம், அதாவது பருவமழைகள் பொய்த்து போகலாம், குறைந்த அளவுக்கான மழைப்பொழிவுகள் இருக்கலாம் அப்படின்றதும். இந்த மான்சூன்ஸ் வந்து வீக்கராக இருக்குது. இப்போ வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் வெஸ்ட் மான்சூன். நார்த் வெஸ்ட் மான்சூனில் தான் தமிழகத்தில் பகுதி மழை பெறும். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் வெஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் இந்தியா முழுக்க பகுதிகளுக்கு மழை கொடுக்கக்கூடிய பகுதி. வெஸ்டர்ன் காட்ஸுக்கு அந்த ஓரியன்ட் கேரளாவிலேருந்து அப்படி போகும், அந்தமான்லேருந்து வரும். தமிழகத்தில் பகுதி அளவுக்கு இது வந்து அந்த மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த